அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் உள்ள சூறாக்களை நாம் ஓதுவது மட்டுமல்லாமல் அதனுடைய ஆதாரபூர்வமான சிறப்புகளை பற்றி அறிந்து அதை நம் வாழ்க்கையில் அமல்படுத்துவதும் அவசியம். இன்ஷா அல்லாஹ் நாம் சூறாக்களின் முக்கிய செய்திகள், ஹதீஸுகள், அதனுடைய சிறப்புகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் அமல்களை பற்றி நாம் வரும் தொடரில் பார்ப்போம். முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஃபாத்திஹா என்பது திறப்பது என்று பொருள். இதற்கு உம்முல் குர்ஆன் என்ற மற்றொரு சிறப்பான பெயரும் உள்ளது. சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனில் முதல் சூறாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை குர்ஆனில் மிகவும் மகத்தான சூரா என்று சிறப்பித்துள்ளார். மேலும் கூறுகிறார், சூரத்துல் ஃபாத்திஹா படிக்காமல் ஓதாமல் எந்த தொழுகையும் முழுமையடையாது என்று கூறியிருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஷிஃபாவுடைய சூரா என்று கூறுகிறோம். அதாவது நமக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் உடனே நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை நாம் ஓதினாலும் நமக்கு அல்லாஹு தாலாவின் கருணையால் ஷிஃபா கிடைக்கும் என்பது ஹதீஸ். அதனால் நாம் இதை ஷிஃபா சூரா என்று கூறுகிறோம். அதற்கு மேலாக இதில் முக்கிய செய்தியாக ஈயாக்க நாபது வ ஈயாக்க நஸ்தாயின் என்ற செய்தி உள்ளது. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியை கோருகிறோம் என்பதுதான் இதனுடைய பொருள். அல்லாவிடம் நாம் வணங்குவதும் அல்லாவே தான், நாம் துவா கேட்பதும் அல்லாவிடம் மட்டும்தான் என்பது, நாம் அல்லாவையே சார்ந்திருக்கிறோம், அல்லாவையே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று தௌஹீதை நாம் பிரகடனப்படுத்துகிறோம் இந்த சூறாவினால். நாம் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா நாம் எவ்வாறு துவா கேட்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறான். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீன், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கொடு யா அல்லாஹ் என்று நாம் கேட்கிறோம். அல்லாஹ்வின் அருளில் நாம் முதல் கேட்கும் துவாவே நேர்வழி கேட்பதுதான் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதனால் நாம் ஒவ்வொரு தொழுகைகளை படித்தாலும் சரி, நாம் சூரத்துல் ஃபாத்திஹா எப்பொழுது படிக்கிறோமே அப்பொழுது நாம் அதை மனப்பாடமாக வழக்கப்படுத்தாமல் இந்த ஈயாக்க நாபது என்ற சொல்லையும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீன் என்ற சொல்லையும் இந்த சூறாவினுடைய அர்த்தங்களை அறிந்து மனதில் நிறுத்தி நாம் அல்லாஹ்விடம் நம்மளுடைய துவாக்களை கேட்க வேண்டும், நாம் தொழுக வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஒவ்வொரு சூறாக்களின் அர்த்தங்களை அறிந்து அதை நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.